அதிகாரம் 26ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில் இந்த வார்த்தை இருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை கவனிக்கும்படி ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். எதை கவனிக்கும்படி சொல்லுகிறார்? ஆகாயத்து பட்சிகளை கவனிக்க சொல்லுகிறார். இந்த செய்தி ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதற்கு உறுதிப்பாடாக இன்று சபையிலே சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது 1 முதல் 6 வசனங்களே அவங்க தியானிக்கிறவங்க சொன்ன காரியம் தேவனுடைய மகிமையை சாரி 19ஆம் சங்கீதம் 19ல் 1 முதல் 6 வசனத்தில் தேவனுடைய மகிமையை எண்ணி வியந்ததுண்டா என்று ஒரு கேள்வியோடு அந்த சங்கீத பகுதி நமக்கு அவங்க நடத்தி கொடுத்தாங்க. 1 முதல் 6 வசனம் வரைக்கும் ஆகாயத்திலே வானத்திலே அவருடைய சிருஷ்டிப்புகளை அவர் வைத்து அதிலே வியந்து போக காரியங்களை வைத்திருக்கிறார். கவனித்தது உண்டா, எண்ணினது உண்டா என்று சொல்லி அந்த சங்கீதத்தை நடத்தினா நம்ம எல்லாரும் கவனித்திருக்கிறோம். இதை அவர் நடத்தும்போது இன்றைக்கு இந்த செய்திக்கு தேவன் அதை ஆதாரமாக எனக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? ஆகாயத்தில் இருக்கிற தேவனுடைய சிருஷ்டிப்புகளை கவனிச்சிருக்கிறீங்களா? அதனுடைய தன்மைகளை, அதனுடைய செயல்களை, அதனுடைய வீரியங்களை, அதனுடைய கிரியைகளெல்லாம் நீங்கள் கவனிச்சது உண்டா? தேவனை எந்த அளவுக்கு அதை சிருஷ்டித்து அவருடைய மகிமை அதில் விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு காரியம், ஆகாயத்தில் தேவன் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த பட்சிகளை வைத்திருக்கிறார். அதை அவரே நேராக சொல்லுகிறார், கவனித்தீர்களா? ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்தீர்களா? சங்கீதம் எடுக்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கள் அதை கவனித்து வியந்தது உண்டா? அதை ஆண்டவரே இப்போ நேரடியாக தம்முடைய வார்த்தை மூலமாக கேட்குறாரு, கவனிச்சிங்களா? கவனித்து வியந்தது உண்டா? இது எனக்கு நேற்றே ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த தலைப்பை ஆண்டவர் தலைப்பை கொடுத்தார். அதை உறுதிப்படுத்தும்படி சங்கீதத்தில் அதை இந்த வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நாம் ஏன் இவைகளை கவனிக்க வேண்டும்? அதில் என்ன விசேஷம் இருக்கிறது? அந்த பறவைகளை கவனிக்கும் போது அந்த கவனிக்கிற அந்த காலத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் ஏன் அவைகளை கவனிக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ணோம்? மனதில் கொள்ள வேண்டும். இப்போது ஆகாயத்தில் பறவைகள் அப்படி சொல்லும்போது ஒரு கேள்வியோடு நான் கடந்து போகிறேன். நீங்கள் அதை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பறவையை பார்த்துருக்குறீங்க? பார்த்துருக்குறீங்களா? சரி, சிஸ்டர் லிஸ்ட் எடுங்க. யார் யாருக்கு ஒரு பறவை தான் சொல்லணும். என்ன பறவை ரொம்ப பிடிக்கும்? ஒரே ஒரு பறவை தான் சொல்லணும். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லணும், இதனால் பிடிக்கும். ஓகே, டைம் எடுத்துக்கக்கூடாது. ஏற்கனவே லேட்டாக கொடுத்துருக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய நேரம் நான் எடுத்துப்பேன். ஓகே, அல்லேலூயா. நம்ம யாபேஸ்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். புறா ஏதிங்க சார்? யாபேஸ், புறா. ஏன்? கபடமில்லாதது. ஓகே, டன். அஸ்வின், கழுகு. அஸ்வின், கழுகு. ஏன்? வயதானவன் திரும்ப இளமையாக மாறிவிடும். ரொம்ப ஆசை, பேராசை. உன் வயது வாழ வயது கழுகுகள் போல உன் வயது பெருகுவதாக. தம்பி பேர் என்னப்பா? விக்டர். விக்டர் ராஜ். மயில். ஏன்? தேசப்பற்று. ஏனென்றால் அது தேசிய பறவை. வேறு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். அது தேசிய பறவை, அதனால எனக்கு பிடிக்கும். உண்மையாக விக்டர் ராஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். வெரி குட். நகுல், குயில். அவர் மயில், இவர் குயில். சார் எழுதுறீங்களா இல்லையா? ஏன்? அழகாய் கத்துமா. குயில் கத்துமா? குயில் கூவும்பா. வாங்கின காசுக்கு ஒழுங்காக கூவுப்பா. குயில் கூவும். அல்லேலூயா. அடுத்து யார் இருக்கிற? சரவணனா? தாமிர செல்வன்? கொக்கு. கொக்கு சொல்லுப்பா. ஏன்?
சூப்பர், வெரி குட், சூப்பர் பாயிண்ட். எல்லாம் ப்ரெஸ்ஸிங்காக உட்காந்துக்கிறாங்க, கை தட்டுங்க. கொக்கு ஏனென்றால் தன்கிட்ட வந்து இறைய விடவே விடாது, அது எப்படியும் வாயில் போட்டுக்கும். அல்லேலூயா. ஏட்டிங்களா சார்? அடுத்து யார்? சரவணன். கிளி ஏன் அழகாக? கிளிக்கு அழகான குரலாம், கீ கீன்னு கத்துது அழகா? அட படுபாவி. சரி, அவர் சொல்கிறது தான் எழுதிங்க. கிளி அழகாக கத்தும், கீ கீ கீன்னு கத்துமா. ரியோ என்ன பறவை? இவன் எதை சொன்னாலும் திட்டுவானே, நான் எதை சொல்கிறது, சாமி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு உட்காந்துக்கிறான். என்ன பறவைப்பா? கோழி. ஏன் கோழி பிடிக்கும்? முட்டை போடும். ஏன்ப்பா போடும்? ஏன் கோழி பிடிக்கும்? கோழி ஏன் பிடிக்கும்? அவர் தமிழ் தெரியாது அவருக்கு, அவர் பிரிட்டிஷ்லேருந்து வந்துக்கிறார் அவர். கேட்டு சொல்லுப்பா, டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லணும். ஏன் கோழி பிடிக்கும் சொல்கிறானா இல்லையா? காலையிலே எல்லாரும் எழுப்பமா சொல்கிறானா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் லேட்டு தான், போங்க, நான் பொறுப்பு இல்லை. சரி, அடுத்து யார்? கிருஷ்டிகா. சார் முட்டை பொண்ணு ஏதிங்க, அவனுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். ஏந்து போறியா? போயிடு. சொல்ல முடியல, ஏந்து போயிடு. சொல்லாமல் எதுக்கு உக்காந்துக்கிற? மைனா. ஏம்மா உங்கள் நைனா மாரிக்குதா அது? ஏன் மைனா வாயில் வந்து சொன்ன? மைனா பார்த்துக்கிறியா? ஏன் பிடிக்குது? காவியா நீ சொல்லு, தெரியாதா? என்ன பிடிக்காதுன்றியா? இல்லை, இப்படி கேட்டால் பிடிக்காதுன்றியா? ஏன் பிடிக்காது? மைனாவை பிடிக்காதா? பறவையே பிடிக்காதா? எந்த பறவையும் பிடிக்காதா? ஏசப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கிருபை அதிகம், எனக்கு கிருபை அதிகம். ஏஞ்சல் சொல்லுமா. ஆந்தியாம சரிம்மா, எழுதிக்கிறோம். ஏம்மா பிடிக்கும்? நைட்டில் மூச்சிருக்குமா? நைட்டில் அதுக்கு நல்லா கண்ணு தெரியுமா? நல்ல காரணம் தான், வெரி குட். ஆந்தை இரவில் அதுக்கு கண்கள் நல்லா கூர்மையாக தெரியும், மூச்சு இருக்கும். நீமா அனுமா? மயில். மயில் தோகை அழகாக இருக்கும். சுதாம்மா? காகம். ஏன் பிடிக்கும்? சூப்பர் சூப்பரு. காகம் பிடிக்குமா? ஏன்னு கேட்டால் எலியாவுக்கு அது அப்பவும் கறி இருந்து குதிச்சான், உங்களுக்கு கொடுக்காது, எலியாக மட்டும்தான். ஓகே, எழுதிங்க. ஏம்மா? தூக்குனாங்குருவி. தூக்குனாங்குருவி. ஏம்மா வந்து தூக்குனாங்குருவி தூக்கிடுவோம், பார்த்துக்கோ. ஏன் பிடிக்கும்? அழகாய் வீடு கட்டும். சூப்பர். தூக்குனாங்குருவி அழகாய் வீடு கட்டும். ரூபி? பச்சை கிளியா? அவன் சொந்த கருப்பு கிளியா? எல்லாம் எல்லாம் ஏட்டி பிடித்தானே எல்லாம். சொல்லு, ஏன் பிடிக்கும்? பச்சை கிளி அழகாக இருக்கும். காமாட்சி மீனாட்சி சொல்கிறதுக்குல்ல, அந்த கிளி சொல்லுது. கிருபை? காக்கா. ஏன்? தனக்கு கிடைச்ச சாப்பாடை கொடுக்குமா? யாருக்கு உங்கள்கிட்ட கொடுக்குமா? யார்கிட்ட கொடுக்கும்? அவங்க குடும்பத்துக்கு, அவங்க இனத்துக்கெலாம் கொடுக்கும். வெரி குட், சூப்பர்.
காக்கா வந்து தனக்கு கிடைச்ச சாப்பாடை எல்லாம் அவங்க இனத்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கும். ஒரே குடும்பத்தை பாருங்கள், 2 கேரக்டரு. ஒன்று கடைச்சதை விடாதுன்னு சொன்னிச்சு கொக்கு, இது கடைச்சதை எல்லாருக்கும் கொடுக்கும்னு சொல்லுது. ஒரே குடும்பத்தில் எப்படி பாருங்கள் வேறுபட்ட காரியங்கள். தெய்வம் நீங்கள் மரங்கொத்தி பறவை ஏன் கொத்தி எத்தணும்? கரெக்டாக சொன்னீங்க சார், கரெக்டாக சொன்னீங்க, ஒத்துக்கிறேன் நான். என்னையே நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்க? ஏதிங்க கண்டிப்பாக ஏதணும். இதெல்லாம் வரலாறுல பதிக்கணும். இதெல்லாம் புத்தர் சொல்லுங்க. கழுகு. ஓ ரைட். காரணம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இவ்வளோ ஆசை இருக்கக்கூடாது. ஏதிங்க சார், அவங்க வந்து காப்பி அடித்து சொல்ல முன்னாடியே நினச்சிட்டாங்க. சரி பாப்பா, நீ சொல்லுமா. அர்ஷினியா வர்ஷினியா? வர்ஷினி. மரியாதை நம்ம திடுது பார்த்தீங்கன்னா என்ன? ஏம்மா நான் என்னம்மா உனக்கு இவ்வளோ பேர் வச்சு திட்டலாமா? என்னை போய் மடையன்ற? ஏசப்பா, மடையான்னு ஒரு படம் இருக்குதா? சரி கிருபை தான் எனக்கு. ஏம்மா வானத்தில் ஒரு கூட்டமாக பறக்கும். சூப்பர். ஏதிங்க சார். சார் தூங்க முடிஞ்சு சார். நீங்களும் காகம் தானா? ஏன் அப்படியா இருக்கு? அப்படி வர்றாரு ஞானத்துக்கு ஓ இந்த ஸ்கூல் பாடத்தில் டீச்சர் என்ன பார்க்குறாங்களா? அதுதான் வாழ்க உங்கள் கல்வித்துறை. உண்மையாகவே எனக்கு கிருப்பை அதிகம்தான். 40 பைத்தியங்கள் வச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்குதுல்ல. கிருப்பைன்னா இதுக்கு தான் கிருப்பை பேர். நீ சொல்லுமா. குயில். ஏம்மா சொல்லுமா. கூவுன்னு சொல்லு, கத்துன்னு சொல்லாத. நீ தான் கத்துவ, ரோட்டில் நின்று நீ தான் கத்துவ. ஏதிங்க சார், நம்ம தலையை ஏது வந்து ஏதுங்க. ஆமாம் மின்னல். சொல்லு. மயில். ஏன் அழகாக இருக்கும். ஏதிங்க சார், அதுக்கு மேலே போனால் டேஞ்சர் அந்த பக்கம். தமிழிசை. அன்னப்பறவை இருக்குதா? அது மாதிரி ஒரு பறவை. ஏம்மா நீ வெள்ளையாகிற திமிரில் சொல்கிறியா? என்னோட கொஞ்சம் வெள்ளை கம்மி தான். நீ எழுதிட்டீங்களா சார்? அஞ்சலாச்சு சார். சிட்டுக்குருவி. ஏன் சார்? அதெல்லாம் கிமு, அதெல்லாம் பழசு. சிட்டுக்குருவி கூடு கட்டும், வீட்டில் இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ரைட், ஓகே. அதுக்கு மேலே சொன்னதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. சரி சித்ரா சார். சொல்லுங்க. ஏன் அங்கே மிஷின்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு. இதெல்லாம் மிஷின் வாங்கி போய் போடும். ஏதிங்க சார் என்ன பண்ணுறது? எப்சிவா ஃபீனிக்ஸ் பறவை இருக்கா அப்படி? அம்மா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்படாது, கற்பனைன்னு சொல்லி. ஓ ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒரு கான்செப்ட்டு. அது வந்து பல முறை சூரியனை தூரத்துக்காக போகுமா, பாதிலே கீழே சுருண்டு ஊந்துருமா, திரும்ப போகுமா. அது அந்த முயற்சி விடவே விடாதான் அப்படின்னு. ஃபீனிக்ஸ் பறவைன்றது உண்மையா இல்லை அது ஒரு கான்செப்டா அது தெரியாது. ஓகே டன். துர்கா சார். சரி சூப்பர் கருத்து. சிட்டுக்குருவி குட்டியாக இருந்தாலும் அதோடைய ஆக்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி குட். அதுதான் சார் நீங்கள் டைரக்டராக இருக்கிறீங்க.
மறங்க சார். கழுகு. தூரமாக இருக்கிற பொருள் இங்கேருந்து பார்க்கும், இங்கேருந்து அங்கே பார்க்குமா, அங்கேருந்து இங்கே பார்க்குமா? அதான் எங்கேருந்து எங்கே பார்க்கும்? சொல்லுங்க சார் கரெக்டா. ஆ நீங்கள் என்ன அதுக்கு வாயா? அவங்க சொல்லுவாங்க. தப்பாக சொன்னால் சரியாக சொல்லிதான் நான் திரும்பி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். சரியாக 1/2 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் நான் பிரசங்கமே ஆரம்பிக்கல, பார்த்துங்க. சரி, கழுகு வெகு தூரத்தில் இருக்கிற பொருளையும் ஷார்ப்பாக பார்க்கும். அன்னம், சோறு. அன்னம் விட்டவரை உள்ள வரைக்கும் நினைக்கணும். பறவை பற்றி கேட்டேன் சார். அப்போ அன்னப்பறவைன்னு சொல்லுங்கள். அண்ணன்னு சொல்லி மட்டும் சொன்னால் அண்ணனும் சோறு தானே. அன்னப்பறவை. அழகாக இருக்கும். ஏறிங்க சார். அழகாக இருக்கும் அன்னப்பறவை. உஷாமா? சிட்டுக்குருவி. அதான் அவங்க சொன்னாங்க. ஏன் காப்பி அடிக்கிறீங்க? அவங்க அதான் சொன்னாங்க, ஆக்டிவாக சொன்னாங்க இங்கிலீஷில். நீங்கள் தமிழில் சுறுசுறுப்பாகன்னு சொன்னீங்க. எங்களை ஏமாத்துறீங்களா? அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. நான் அங்கே போயிட்டு வரத்தவங்களே நீங்கள் வேறு சொல்லுங்கள். சிஸ்டர் தேவி சார். சூப்பர் சூப்பர். பக்கத்தில் ஒரு வாத்து உட்காந்துது, அதை பார்த்து சொன்னீங்களா? ஏதிங்க சார். தேவி சிஸ்டர் வந்து வாத்து தண்ணிக்குள்ளே அழகாக போகும். எஸ்தரு மீன் கொத்தி. ஏங்க இருட்டாயிடுச்சு? ரைட். மீன் கொத்தி ஏமா? சரி சரி, சரிங்க சார். மீன் கொத்தி தூரத்துலேருந்து மீனை பார்த்து அழகாக கொத்தி சாப்பிடுமா. வினோத் சார், இன்னும் நீங்கள் மறந்துடுமில்லையா? அவர் வந்துக்கிறாரா? அவங்க லவர் வந்துக்கிறாரா? அப்படி ஒரு பேட்ஸ் இருக்கா? சரி, ஏன் அது பிடிக்குது? போய் தயவுசெய்து யாரும் கும்மாட்ட சொல்லி வைங்க. ஃபீலிங்கில் இருக்கிறாங்க சிஸ்டர் ரொம்ப. அப்படி சொல்லுங்கள். பாக்கியராஜ் சொல்கிறீங்களா? அப்புறம் யார் இருக்கிறா? அஞ்சலி சார். மயில் ஏன் பிடிக்கும்? தேசிய பறவை. 2 தேசப்பற்று உள்ளவங்க இருக்கிறீங்க. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தர் துணை ஜனாதிபதி. வாங்கி குத்துறேன், எப்படியாவது நீங்கள் கவலைப்படாதீங்க. எழுதிங்க சார். அஞ்சலி சிஸ்டர் எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, என்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் எனக்கு நல்லா அழகாக எழுதி கொடுங்க. அப்புறம் யார் அவங்க மறைகிறாங்க பாருங்கள். மறைகிற பறவை ஏதாவது இருக்கா? ஏங்க யாராச்சும் சொன்னீங்க? சொல்லுங்கள் டக்குன்னு. கிளி ஏன் பிடிக்கும்? கிளி பேசும். கிளி பேசுமா? ரம்யா அம்மாவுக்கு வந்து கிளி காரணம் வந்து அது பேசும். இது சங்கரமா? பிரசங்கம் பண்ணதை விட்டு கேலி கேட்டுன்னு சிரிக்க வச்சுங்கிற மடப்பையனே அப்படின்னு சொல்கிறாங்க போலுக்கு. அப்படி தான் சொன்னீங்க. ஆமாவா? மடையான் கூட்டமாக போகுமா. ராஜேஷ் ஆள்காட்டி பறவையா? அப்படி ஒன்று இருக்கா? என்ன சொல்கிறீங்க? அப்படி இருக்கா ஒரு பறவை? நீங்கள் பார்த்தீங்களா?
ஆள் காட்டி பறவையா, நம்ம இருட்டில் போனால் அது கத்துமா. ஓ அப்படியா, சரி. அடுத்து சிங்கப்பூர் தீபன். மயில். ஏன் மயிலுடைய டிசைன் நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர், இப்படி தான் சொல்லணும். தோகை விரித்து ஆடும், அப்போ அது டிசைன் வந்து அழகாக இருக்கும். வெரி குட். பாக்கி சார் தலைக்க தொங்க விட்டுரும் பார்த்துங்க. அதான் காரணமா? இது பெனந்தண்ணி வவ்வாலா இல்லை காய்கறி தின்ற வவ்வாலா? எல்லாம் மரத்தில் தான் தொங்கும். என்ன வவ்வால்? பழம் தின்ற வவ்வாலா, பிணத்தை தின்ற வவ்வாலா? பழம் தின்ற வவ்வால். ஏட்டிங்களா சார்? ஆமாம், அது தலைக்கு தொங்குமா. நான் பிரசங்கம் முடிய வரைக்கும் தலைக்கு நில்லுங்களா பார்ப்போம், அப்புறம் உங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னு. உசாமா சொல்லுங்கள். தெரியலையா? சரி, எல்லோரும் சொல்லிட்டீங்களா? அங்கே அக்கா இருக்காங்களா? அக்கா சொல்லுங்கள். இருக்காமா? பஞ்சவர்ண கிளி ஏன்னு கேளுங்க. சூப்பர் சூப்பர், அதுதான் என் பொன்னாடி ஒன்றுன்றது. யாராவது சொன்னீங்களா? வெரி குட். நம்ம என்ன தலைப்பில் தியானிக்கிறோம்? இப்போ பிரசங்கத்துக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? இது எல்லாமே ஆகாயத்தில் பறவை தான். அவைகளை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க, அவைகளை கவனிச்சிருக்கிறீங்க. ஆனால் தான் அதுங்களை பற்றி சொல்கிறீங்க, அது அதனுடைய தன்மையும் நீங்கள் சொல்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவ்வளோ கவனிச்ச நம்மளை பார்த்து கவனிங்கன்னு சொல்லலாமா? இவ்வளோ கவனிச்சிருக்கிறோம் நம்ம. அவர் கேட்ட கேள்விக்கு, அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எஸ், நான் சிறு வயதுலேருந்து அதை என்ன பண்ணுறேன்? நான் கடைப்பிடிக்கிறேன். நீ 10 கற்பனை என்ன பண்ண கட்டளையும் கடைப்பிடின்னு ஒருத்தங்கிட்ட சொன்னார். அவன் என்ன சொன்னான்? எஸ், நான் சிறு வயதுலேருந்து அதை என்ன பண்ணுறேன்? கடைப்பிடிக்கிறேன். வேறு எதாவது சொல்லுங்கள் ஆண்டவர். இப்போது நம்மளை பார்த்து ஆண்டு சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ், நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் அதில் ஃபேவரட்டாக வேற இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் ஆகாயத்து பட்சிகளை கவனிக்க சொன்னார்? அந்த கவனித்ததிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இதில் ஆவியார் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? முதலாவது காரியம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 58 வசனம் படி. லூக்கா 9:58 படிங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனிக்கும்படி சொன்ன ஆண்டவர் முதலாவது ஆகாயத்து பறவைகளிடத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சுற்றி காண்பிக்கிறார். ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்கிறது? கூடு உண்டு. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு. பறவைகள் அவைகள் கூடு கட்டின பண்ணுங்க வாழ்க்கை செய்கிறதாய் இருக்கிறது. இதை கவனிக்க சொன்ன ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாமும் என்ன பண்ணோம்? அவைகளைப் போல கூடு கட்டி வாழ வேண்டும். கூடு கட்டி வாழ்க்கை வாழக்கூடியவைகள் தான் பறவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பறவைகளை கவனிக்கும் போது, அந்த பறவைகள் செய்கிற அந்த தன்மைகளை நாம் அறிந்து, அவைகளிலிருந்து வருகிற சத்தியத்தை, அந்த செய்தியை, அந்த தேவன் நம்மக்கிட்ட அதன் மூலமாக சுட்டி காண்பிக்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் பல இடத்துல சொல்கிறது உண்டு, நீங்களும் அதிகமாக கேட்டது உண்டு. எங்களுக்கு ஆண்டு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரு? குடும்பங்களை கட்டுகிற ஊழியம். பறவைகள் என்ன பண்ணுங்க? கூடுகளை கட்டுகிறது.
கட்டி வாழக்கூடிய, கூடுகளை கட்டி வாழக்கூடிய, குடும்பங்களை கட்டி வாழக்கூடிய ஒரு அனுபவம் பறவைகளிடத்தில் இருக்கிறது. அதை கவனித்து பாருங்க. அதை உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும், உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல அநேக குடும்பங்களையும் கட்டி வாழும்படி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த பாயிண்ட்டை, ஏமாக்கான்னு நினைக்கிறேன். தூக்குனா குருவி, தூக்குனாங்குருவி என்ன பண்ணுங்க? கூடு கட்டி வாழுது. எல்லா பறவையும் கூடு கட்டி வாழுது. ஒவ்வொரு பறவையும் தனக்கு ஏற்றது போல கூடு கட்டுது. நீங்கள் அதை கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்கெங்கிருந்தோ குச்சி, சத்தை, அப்புறம் நார், வைக்கோல், புல், பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரும். எடுத்துன்னு வந்து அப்படி மானாவரியாக போட்டு அதில் உக்காந்து வாழாது. என்ன பண்ணுங்க? அதை எடுத்து இப்படி சொருவி கோத்து இழுத்து அது சுருக்கு போட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கொண்டு வரும். ஒன்றா நான் உங்களுக்கு ஒன்றா ஒரு இன்போசிஷன் தரேன். ஏதாவது ஒரு கூடை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க. எங்கேயோ ஒரு மரத்தில் ஏறி ஒரு பறவை கட்டின கூட்டை ஃபோட்டோ எடுத்துங்க. அது உங்களோட அற்பமான ஒரு ஜீவன் தான். அது கட்டின மாதிரி நீங்கள் கட்டி காட்டுருங்க. உங்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். ஆனால் சேமாக இருக்கணும். நான் சொல்கிற கூடு இல்லை, நீங்களே சூஸ் பண்ணுற ஒரு கூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தூக்குனாங்குருவியுடைய கூடு கூட எடுத்துங்க. முடியாதா? இப்போ வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? சரி, ரொம்ப சிம்பிளாக எந்த பறவை கூடு கட்டும்? காக்கா. காக்கா கட்டுற கூட்டையே கட்டிக்கடிங்க. எந்த முள்ளுனாச்சும் கட்டுங்க. எந்த இன்ஜினியராலும் அப்படி கட்ட முடியாது. அல்லேலூயா. அது எந்த சாய்ராம் காலேஜ்லேயும், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும், சென்ட் ஜோசப் காலேஜ்லேயும், பாவை காலேஜ்லேயும் போய் படிச்சுட்டு கணக்கு கேட்டால் திருத்துன்னு முழிக்கிற பறவைங்க அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே போய் படிக்கலாலும் அதோடைய இன்ஜினியர் மூளை யாருக்கும் வராது. அல்லேலூயா. அது எங்கெங்கிருந்தோ அதனுடைய தேவையான பொருள் எடுத்துன்னு வந்து பின்னி அழகாக முடைஞ்சி அழகாக வளைச்சி ரவுண்ட் ஷேப் பண்ணி அதுக்குள்ளே ஒரு குழியை வச்சு, உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். படுக்கிற மாதிரி நல்லா பஞ்செலாம் வச்சு, உண்மையாகவே இதை நினச்சி பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்பில் அவள் எவ்வளோ அழகாக தேவன் ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறா. நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது நமக்கு தெரியாது தான், இது நமக்கு சொன்னாலும் புரியாது தான். ஏன்னா கட்டி கொடுத்த வீட்டையே ஒழுங்காக வச்சுக்க வைக்கலாத ஆள் தான் நம்ம. புரியுதா? எவனோ கொத்தனார், எவனோ இன்ஜினியர், எவனோ கார்பெண்டர், எவனோ சேர்ந்து அவன் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டான். நீங்கள் உக்காந்து வாழ்கிறதுக்கு அதை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை வக்கு இல்லை. நீங்கள் கட்டி பாருங்க, அந்த வீடு சுடுகாடு மாரி வச்சுருக்க மாட்டீங்க. உங்கள் வீடை மயிலாடுதுறை நகராட்சி கம்போஸ் அதுமாரி வைக்க மாட்டீங்க. உங்கள் வீடு எப்படி இருக்குது? உங்கள் வீடு எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்கிறத 10 முறை எட்டி வச்சா கூட அது உருண்டு இப்படி வந்தால் கூட நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பொருள் இல்லை, தண்ணி ஊற்றுனா அது வழிக்கு உண்டு மண்டை உடஞ்சி கால் உடையிற வரைக்கும் நீங்கள் அதை துடைக்க மாட்டீங்க. ஏன்னா அது நீங்கள் கட்டுறது கிடையாது. தான் வாழ்வதற்காக ஒரு குருவி, ஒரு பறவை, அது தானே அதனுடைய காரியங்களை வடிவமைத்து அதுக்கான பிரயாசப்பட்டு அதுக்கான எல்லா காரியத்தையும் செஞ்சு அதுவே அதில் குடியிருக்குது. அதை அழகாக பராமரிக்குது. ஆனால் நாம் குடியிருப்பதுக்கு நாம் என்ன பண்ணல? வீடை கட்டவே இல்லை. ஒருவேளை நம்முடைய நாட்களில் நம்ம வீடு கட்டப்படுமானால் நீங்கள் ஒரு பாண்டு மண்ணையோ ஒரு ஜல்லியோ ஒரு சிமெண்ட்டையோ எடுத்து போய் கொடுக்க கூட உங்களுக்கு மனசு கிடையாது. அது கொத்தனார் செய்வார், சித்தாள் செய்வார், பெரியாள் செய்வார். நாங்களாம் ஜமீன் விட்டு பிள்ளைங்க, எங்களுக்கு வலிக்கும் இல்லை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
அவைகளுக்கு கூடுகள் உண்டு. அவைகள் தன்னுடைய இருப்பிடத்தை தானே அழகாக அமைத்து வாழுகிறது. அந்த இருப்பிடத்தை அழகாய் பராமரிக்கிறது. அவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள், தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள், அவைகளை ஆளுகும்படி அதிகாரம் பெற்ற நீங்கள் உங்களுக்கான வீட்டை நீங்கள் அமைக்கிறீங்களா? உங்கள் வீட்டை கட்டுகிறீர்களா? அந்த ஞானமும் அந்த ஆற்றலும் அந்த பொறுப்பும் அந்த உணர்வும் உங்ககிட்ட இருக்கா? மோட்டரை போட்டு ஆஃப் பண்ணுறீங்களா? கேஸில் அடுப்பில் டீயை வச்சுப்பட்டு அது சுண்டி காஞ்சி அந்த பாத்திரம் கருகி அப்புறம் அதுவே வந்து உங்கள் மூக்குக்குள்ளே ஏறி என்னை கவனிடா அப்படின்னு சொன்ன பிறகு, ஓ வச்சேனே மறந்துட்டேன், குடுகுடுன்னு ஓடி போய் கேஸ் ஆஃப் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? ஏன் ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனிக்க சொன்னார்? அவைகள் தன் வீட்டை கட்டி வாழுகிறது. உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க? உங்கள் வீடு யார் வாசம் பண்ணுற வீடு? உங்கள் வீடு யார் வாசம் பண்ணுற வீடு? உங்கள் பாளையத்தில் அசுத்தம் இருந்தால் அவர் வாசம் பண்ண மாட்டார், உலாவ மாட்டார்னு வசனம் சொல்லுது. வீட்டில் இருக்கிற எல்லா அசுத்தமும் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உங்கள் பாளையத்தில் கர்த்தர் உலாவுகிறார். அவைகள் தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய கூட்டை அழகாய் வைத்துக் கொள்கிறது, சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. அவைகளுக்கு அந்த உணர்வும் அந்த ஞானமும் அந்த அறிவும் தேவன் கொடுத்துட்டு அதை அழகாய் பயன்படுத்தி செயல்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வீட்டை அழகாக வச்சுருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவங்க வீடுன்னு சொன்னாலே பார்க்கறதுக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஜபத்துக்கு வர்றது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது, ஊழியத்துக்கு வர்றது நல்லது. நீங்கள் இந்த கலைஞர் காலில் இருந்தால் கூட அக்கறை காலத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பலுக்கும் உங்கள் வீடு இருக்கணும். பெரும் பெரும் சொசைட்டியில் இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டை எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்களோ அதை விட உங்கள் வீடு நீட்டாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் வீட்டை கவனிக்கும்படி சொல்லுகிறார். உண்மைதானே நான் சொல்கிறது? இப்போ முக்கியமாக இன்றைக்கி சொல்லப்படுகிற பாயிண்ட் வந்து அந்த தூக்குனாங்குள குருவி. தூக்குனாங்குளமா? தூக்குனா ஏமாவா? தூக்குனா ஏமா? தூக்குனாங்குருவி அது கூடு எப்படி இருக்குங்க? எதிரி உள்ள நுழையாத அளவுக்கு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அது ஷேப் எப்படி இருக்கும்? புடலங்காய் கவுத்து போட்ட மாதிரியும், அதுக்கு நடுவில் பூசணிக்காய் ஹேட் பண்ண மாதிரியும், இடையில் ஒரு சொரக்காய் அதுமாரி அழகாக இருக்கும். அது எல்லாமே பியூர். என்ன மெட்டீரியல்? நாறு தான். நாறு தான், இலெல்லாம் கூட கிடையாது, ஃபுல்லாக நாறு தான். அழகாக பின்னிருக்கும். கூட பின்னுறவங்க கூட அப்படி பின்ன முடியாது. உங்ககிட்ட வந்து மார்க்கெட்டுக்கு வெத்தும் போகிற கூடை பின்னி கொடுக்க சொன்னால் கூட அது கோணிக்கும் மாணிக்கமாக இருக்கும். இன்னும் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கூட பின்ன தெரியாது. ஏமா மாரி சில பேரை தவிர. ஏமா கூட பின்ன இல்லைம்மா? 1 வேறு யார் கூட பின்ன தெரியும்? 2 3 4 பேர் தான். வீட்டில் செல்லை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு காலத்தை ஓட்டுற நீங்கள் வந்து கூட பின்ன கற்றுக்குது எவ்வளோ மேல். இப்போ அதோடைய அமைப்பு, பாம்பு வந்து உள்ளே என்ன பண்ணுறோம், அது குஞ்சுங்களை முட்டையெல்லாம் எடுத்து போயிடும். ஆனால் எந்த கூட்டில் வேணாலும் பாம்பு போய் எடுக்கும். இந்த தூக்குனாங்குருவி கூட்டில் மட்டும் பாம்பு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. இப்போ இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். இங்கே கீழ் பகுதியில் தான் என்ன பண்ணணும், பாம்பு ஏறணும். ஏற முடியாது. அவர் மேலேருந்து வந்து யூடர்ன் போட்டு இப்படி ஏறணும். அப்படி ஏறினா கூட அவர் வந்து அது உள்ளே இருக்கிற குஞ்சுங்களை பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளே ஆறாரியாக வச்சுருப்பார் அவர். 2 வாசல் அவர் வச்சுருப்பாராம். எவ்வளோ பெரிய டிசைனர்! அல்லேலூயா! எதிரிகள் உள்ள வராத அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை அழகாய் கட்டி பாதுகாக்கக்கூடிய புத்தி கூர்மை உள்ள பறவை தான் தூக்குனாங்குளத்தில் இருக்கிற தூக்குனாங்குருவி.
அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எதிரி வர முடியுமா? ரோட்டில் போகிற நாயெல்லாம் உள்ள தானே வருது. கரெக்டா? போகிற வர நாய்ங்க பேய்ங்க எல்லாம் உங்கள் வீட்டில் தான் வந்து போகுது. இதில் எதிரி எங்கே உங்கள் வீட்டில் வர்றதுக்கு தடை இருக்குதாங்க? எந்த நேரமும் வீடு எப்படி கிடக்குதுங்க? அழியாத வீட்டில் நுழையாத சமயம் மாதிரி யாருன்னா வரலாம். டோன்ட் கேர். அது சத்திரம் தான், அது வீடாது. உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை மீறி உங்கள் குடும்பத்தில் இல்லாதவங்க உள்ளே வரக்கூடாது. எக்கா சித்ராக்கா அப்படின்னு கொலையில் நிற்பாங்க. குரல் எங்கே கேட்கும்? ரோட்டில் கேட்கும். குரல் முடியும் போது அவங்க கொலையில் இருப்பாங்க, இல்லை பெட்ரூமில் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றா சித்ராக்கா வீட்டில் போய் பாருங்களேன். கேட்பார் மேப்பாரே கிடையாது. 2 மூதேவி விசுவாசி அந்த வீட்டில் இருக்குது. ரம்யாம்மா பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பார்த்துட்டு அப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு. எத்தனை பேர் வீடு அப்படி இருக்கு? அந்நியர்கள், முன்பின் தெரியாதவர்கள், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நாட் அலவுட். உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரணும் தெரியுமா? சொல்லுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தவிர எல்லாரும் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை தவிர மீதி பேர் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க போகிறாங்க. என்ன வீடை கட்டி வாழ்கிறீங்க நீங்கள்? என்ன குடும்பத்தை கட்டுறீங்க? தேவ பிள்ளையே, ஒரு குருவிக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது. தன் வீட்டுக்குள்ளே தன் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. குறிப்பாக தன் எதிரி வர முடியாது. ஆனால் எந்த நேரமும் எதிரி தான் உள்ளே வந்து எல்லா ஆலோசனையும் சொல்கிறது. ஆனால் ஒன்றுனா எதிரி தான் இவங்களை போட்டு தள்ளுறது. நான் யாரை சொல்கிறேன் சொல்லுங்கள்? சித்ராக்கா தான் சொல்லிக்கிறேன், வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்க உங்கள் கிட்ட நெருங்கத்துக்கு பயப்படணும். உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க உங்கள் கிட்ட உங்கள் நிழலில் வரத்துக்கு பயப்படணும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியணும். நீங்கள் யாருன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். உங்ககிட்ட நெருங்கும் போது உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். உங்ககிட்ட நெருங்கும் போது உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியை விசனப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எதிரிக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியை விரட்டணும். அப்படி உங்கள் கூடு கட்டப்பட்டிருக்கணும். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. அல்லேலூயா. குடும்பங்களை கட்டுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்கு? குடும்பங்களை கட்டுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்கு? கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. யாருக்கு? எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்களாம் வீட்டில் தூங்குங்க. எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் வாங்கி தின்னுங்க. ஆனால் எனக்கு கொடுத்த ஊழியத்தை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இல்லை, இப்போ நான் வீடு கட்டியிருக்கிறேன். இந்த வீடு யாருக்கு அடுத்தது? யாபேஸுக்கு. ஆனால் யாபேஸ் என்னை பார்க்க மாட்டார், ஏன் வேலையை செய்ய மாட்டார். ஆனால் வீடு மட்டும் வேணும். என்னங்க நியாயம் அது? என் மூலமாய் கிடைக்கப்பட்ட அபிஷேகம், என் மூலமாய் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம், என் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஊழியம் அப்படியே உங்களை முழுமையாய் சார்ந்தது. எனக்கு கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிற ஊழியத்தை கொடுத்திருப்பாரானால், இதுவரைக்கும் அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்குமானால், இங்கே இருக்கிற எல்லார் மேலும் அந்த அபிஷேகம். தூக்குனா குருவியை கவனிச்சு பாருங்க. தூக்குனாங்குருவியை அந்த பழகுன தோஷம் வந்துடுது. அப்பப்போ தூக்குனாங்குலன்னு தூக்குனாங்குருவியை கவனித்து பாருங்க. அது தன்னுடைய இருப்பிடத்தை அழகாய் கட்டி வாழ்க்கை செய்கிறது. எதிரி உள்ள நுழைய முடியாது. நீங்களும் நானும் எந்த குடும்பத்தை கட்டுகிறோமோ, நாம் கட்டின பிறகு எதிரி சாத்தான் அதுக்குள்ள நுழைய முடியாது. உங்ககிட்ட சொன்னது தப்பு தான். நீங்கள் ஒரு குடும்பத்தை கட்டி பாருங்கள், அப்போ தெரியும் அதோடைய வலி வருத்தம். ஒரு குடும்பத்துக்காக கொஞ்சோண்டு கண்ணீர் வடித்து பாருங்கள்,
அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வீணாக போகிறத உங்களால் பொறுத்துக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நானும் குடும்பத்தை கட்ட போகிறேன்னு? ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, அந்த தூக்குநாங்குளம் குருவி தன் குடும்பத்தை அழகாய் கட்டுது உண்மையானால் நான் என் குடும்பத்தை கட்டட்டும், நான் என் வாழ்க்கையை கட்டட்டும், என் மூலமாக அநேக குடும்பங்கள் கட்டப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேதத்தில் தன் குடும்பத்தை அழகாக கட்டின ஒரு ஆளை சொல்லுங்கள். யாக்கோபு, யோசேப்பு, யோனாவா, நோவா, யோபு, கொர்நெலியு, இயேசு கிறிஸ்து. பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எழுதிங்க, உங்களுக்கு பிரசங்கத்துக்கு உதவும். அப்புறம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லால், அவ்வளோதானா? ஈசாக்கு மனைவி கூட விளையாடிட்டு இருந்தான், சூப்பர். நகோமி, அப்புறம் ரூத்து, எஸ்தர், என்னப்பா, சூப்பர் சூப்பர். ஆபிரகாம், அவன் குடும்பம் தான் நம்ம இங்கே உட்காந்துக்குது. ஆபிரகாம், வெரி குட். எஸ்தர் சூப்பராக சொல்லுது. வேற சூப்பராக, அது என்ன சொல்கிறது, வெரி வெரி சூப்பராக குடும்பத்தை காட்டின ஒரு நபர். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. பாயிண்ட் வச்சுங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு உதவும். சகரியா, அவன் சொன்னீங்க, சகரியா, வெரி குட். தாவீது, சூப்பர். யோசேப் சொல்லிட்டாங்க. யோவானா, மனோவா, ரம்மி, யாரை சொன்ன? நோவா, அதை சொல்லிட்டாங்களாம்மா. மோசே, என்னம்மா, ரூத்தா, குழுவா, பைபிளில் நடுப்பகுதியில் இருக்கு. தாவீது, வெரி குட். ஆஃபீஸ் கை தருங்க. நினச்சிட்டு வெயில் நல்லா காயுதுமா, காயப்படுமா. 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகளா? 31ஆம் அதிகாரம், அதான் நான் தான் 31 அதிகம் சொல்கிறேன். யாரு 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 நானும் சொன்னவங்களாம் கை தூக்குங்க. கை அப்படி நிறுத்துங்க மேலே. இந்த பாருங்க, இப்படிலாம் கையை தூக்காதீங்க, இப்படி தூக்குங்க. 1 2 3 4 5. இதில் மூதேவிலாம் எத்தனைக்குது? இந்த அதிகாலையில் எந்துக்காது மூஞ்செல்லாம், அதெல்லாம் கை தூக்க லாக்கி கிடையாது. அதிகாலை ஏந்துக்கிறவங்க தான் அந்த குணசார ஸ்திரிக்கு சரியான ஆட்கள். அல்லேலூயா. அவள் எப்போ ஏந்துக்கிறா? அதிகாலை இருட்டோடு ஏந்துக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியம் அதில் இருக்குது. நமக்கு ஆண்டவர் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தது வந்து அதிகாலை தான். இதில் நம்ம என்ன, எத்தனை மாதம் ஆச்சு? 5 மாதம் ஆகுது. டிசம்பர்லேருந்து இப்போ வந்து 5 மாதம் ஆகுது. 5 மாதம் ஆகிக்கூட இன்னும் நமக்கு என்ன பண்ணலங்க, அந்த ப்ராக்டிக்கல் வரல. வர வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா. 5 மாதம் இல்லை, 5 வருஷம் ஆனாலும் விட மாட்டேன். எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, ஆமாம், செத்தாலும் சரி. நான் சொல்ல, ஜான்சி நீ கேட்டுக்குமா, ஜான்சி சாவச்சாலும் பரவாயில்லன்னு சொல்ல வராங்க அவங்க. கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை தன் கூடுகளை கட்டி வாழ்க்கை செய்கிறது. தேவப்பள்ளியே, உன் குடும்பத்தை நீ கட்டி வாழ்க்கை செய்ய சொன்ன அதிகாலை நீ எழுந்துக்கணும். நீ குணசாலியான ஸ்திரிக்குரிய தன்மையாக மாறணும். உன் வீட்டை நீ பராமரிக்கணும், உன் வீட்டை நீ பாதுகாக்கணும். அந்நியர்கள் உன் வீட்டுக்குள்ளே தலையிடுவதை நீ அனுமதிக்கக்கூடாது. குறிப்பாக உன் சத்துரு உன் வீட்டுக்குள்ளே குடிக்கொள்ளுவதை நீ ஒரு நாள் ஒத்துக்க கூடாது.
சத்துரு எப்போ குடிக்கொள்வான் சொல்லுங்கள். சத்துரு எப்போ குடிக்கொள்வான்? துதி எடுத்தா சாத்தான் குடிக்கொள்வான், துதிக்காம இருந்தா ஓடி போவான். அப்படியா? எப்போ சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவான்? துதி சத்தம் எழும்பாத வரைக்கும் சத்துருவை நீ வெளியே அனுப்ப முடியாது. உன் வீட்டில் துதி சத்தத்தை நீ அதிகரிக்காத பட்சத்தில் சத்ரு நீ வெளியே அனுப்ப முடியாது. அவன் குடிகொள்வான். அஞ்சலாச்சி சிஸ்டர் அதிகாலையில் இருந்து அழகாக வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன் பண்ணாங்க. இப்போ இல்லையா? பண்ணுறாங்க. ஆமேன். தேவ பிள்ளைன்னா அதிகாலையில் ஜெபிக்கணும். அதிகாலை தேவனோடு என்ன பண்ணணும்? உறவாடணும். அல்லேலூயா. ஆண்டோடைய பேதான கிருபையில் இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் திறந்து விட்டு வெளியே எங்கள் தெருவில் அந்த தெரு மணிக்கும் இப்படி நடந்தேன். எத்தனாவது முறை எரிக்க விழுந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு முறை போயிட்டு வந்து அந்த 2 வீலர் அந்த சீட்டில் பனி கொட்டின்ச்சா 1ன்னு கோடிக்க வச்சுட்டேன். 2வது முறை போயிட்டு வந்து 2ன்னு கோடிக்க வச்சுட்டேன். இதுமாரி 7வது முறை போயிட்டு வந்தேன். எரிக்க என்ன பண்ணுச்சுங்க? 7வது முறையா? நான் 7வது முறை போகும்போது தெருமணியில் அந்த தினேஷ்னு ஒரு தம்பி வந்தாப்புல. நான் திரும்பி போயிட்டு 8 போட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தேன், தினேஷை காணோம். இப்படி தேடுறான் ஆளை காணோம். சரி வீட்டில் போய் பார்ப்போம் சொல்லி போனேன். அந்த ஒரு பம்பு செட்டில் போய் ஒரு முகம் கழுவுகிறாரு. நின்று அவர் பார்த்த, தம்பி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி 8 மணிக்கு சர்ச்சுக்கு வரீங்களா? வரேண்ணே. வரீங்களா? வரேண்ணே. அண்ணன் கூட சொல்ல, வரேன் பாஸ்டர் அப்படின்னாரு. அவர் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர். இல்லையா? பரவாயில்ல, இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுவாங்க. சரி பாஸ்டர், ஒரு நல்ல சட்டை இருக்குது, அதுக்கு பேண்ட்டு தான் இல்லை, டவுசர் போட்டுன்னு வந்துடுறேன் பாஸ்டர். சரி போட்டுன்னு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுவீங்களா? வந்துடுவேன். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு பாஸ்டர். சரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 வாக் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். 8 மணிக்கு வாசலில் வந்து நிற்கிறாரு. அண்ணே வாங்க போகலாம். நான் பேண்ட்டே மாட்டல, அவர் டவுசர் மாட்டில் வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக போயிட்டு, நம்ம அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது கை மேலே பலன். அவர் ஆத்துமாவில் அவர் ராஜக ஆத்துமா. ஆனால் அதிகாலை கேட்ச் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். உடனே யாபேசில் கிளப்பி அவருக்கு ஒரு டீயை கொடுத்து கூட்டும் போய் சபையில் உட்கார வைப்பான்னு சொன்னால் அவர் உட்கார வச்சுட்டார். அவர் முழுசாக ஆராதனை உட்காந்துட்டு போனார். கொஞ்சம் அவருக்கு புத்தி பாதிக்கப்பட்டவர். அவர் இன்ஜினியரிங் முடித்தவர். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையே, நாம் பறவைகளை கவனித்து பார்க்கும்போது பறவைகள் தன் கூட்டை அழகாய் கட்டி பாதுகாப்பாய் வாழுகிறது. நம்ம கூட்டில் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் வேதத்தில் கவனம் செலுத்தும் போது சத்துருவுள்ள நுழைய முடியாது. அதை தவிர்க்கும் போது உங்களுடைய பாதுகாப்பை யாராலையும் பாதுகாக்க முடியாது. 2வது காரியம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். 2வது காரியம், ஆகாயத்து பறவையினத்தை நாம் கவனிக்க வேண்டியது. ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பார் என்று ஆண்டவர் சொன்னாரே, நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆகாயத்து பறவைகளோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே நிறைய காரியம் போட்டிருக்கு. மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி.
அதில் ஆகாயத்து பறவைகளோட உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. பறவைகளோடு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? உடன்படிக்கை பண்ணுகிறார். நியாயமாக யார்கிட்ட அவர் பண்ணுவார்? மனிதர்களோடு தான் பண்ணுவார். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக கர்த்தர் எங்கே போய் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் பாருங்க, பறவைகளோடு. அப்போ பறவைகள் என்ன பண்ணும்? கர்த்தர் பறவைகளோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. பறவைகள் என்ன பண்ணும்? பறவைகளும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும். அல்லேலூயா. இதை நம்மளை கவனிக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நம்ம இதை கவனிக்கணும்? நீங்கள் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள். பறவைகள் உடன்படிக்கை பண்ணால், பறவைகளோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினால் அந்த உடன்படிக்கை உருப்படியாக இருக்கும். கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும், நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கிருந்தாலும் அந்த உடன்படிக்கை 4 நாள் கூட தேராது. 5ஆவது நாள் காற்றுல பறக்கும். 6ஆவது நாள் அது இல்லாமல் போகும். 7ஆவது நாள் அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்துவிடும். 8ஆவது நாள் அது பேர் முதல் கொண்டு மறைக்கப்பட்டு விடும். எத்தனை பேர் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணீங்க? உடன்படிக்கை பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஞானஸ்தானம். பாஸ் என்ன கேள்வி கேட்டுறவங்களா? மற்றவங்க ஞானஸ்தானம் குடும்பம் கேட்டதுக்கு நான் சொல்ல, உங்களை கேட்டாரா? என்ன சொன்னீங்க? ஒழுங்காக பைபிள் வாசிக்க தெரியுமான்னு கேட்டார். இதை உடன்படிக்கை பண்ணும்போது என்ன கேட்டார்? அவர் என்ன வேணா கேட்டு போன. ஓகே, ஃபஸ்ட்டு கலந்து பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு தாலி கட்ட சொல்லுங்க. மீதிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, அப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரேன். ஏன்னா அடுத்தது எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கலாம், கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால் ஞானஸ்தானம். அப்படி தானே? கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பீங்கன்னு கேட்டார். அது ஞாபகம் இருக்குது பாஸ்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னால் ஞாபகம் இல்லை. மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டார்? ஞாபகம் இல்லை. மனம் திரும்பிங்களான்னு கேட்டார். அது உடன்படிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி. நான் கேட்குறது உடன்படிக்கை என்ன பண்ணார்? பேர் என்னன்னு கேட்டார். என்கிட்ட கேட்டு தான் என் பேர் வச்சார். இதான் உடன்படிக்கை. பறவை கேட்டால் கட்ட சொல்லும். என்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். அந்த விளைச்சலை சேதப்படுத்த சொன்னார். முடிச்சுட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லும். இல்லை, பறவை தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணாரோ துல்லியமாக அடிமாறாமல் அதை நிறைவேற்றி தான் மறுவேளை பார்க்கும். உடன்படிக்கை பண்ணார். அதிகாலை ஏந்து கொக்கரக்கோன்னு கூவுன்னு. ஒரு நாளும் அந்த சேவல் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, நான் கூவணும்னு சொன்னதே கிடையாது. சேவல் சொல்லிச்சா? ஒரு நாள் கூட சேவல் ஆண்டவரே நான் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ரொம்ப வேலை டயர்டாயிடுச்சு, நான் நிறைய இடத்துல சுற்றி மேய்ஞ்சிட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் அலப்பாகிறேன், நான் தூங்கிடுவேன், என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, நான் கூவணும்னு சொன்னதே கிடையாது. அவர் உடன்படிக்கை பண்ணார். என்னுடைய அழைப்பு எதுவாக இருந்தாலும் என் உடன்படிக்கை நான் மீற மாட்டேன். எழுந்து காலையிலே எல்லா தூங்கும் முடியும் எழுப்பி விட்டுருவேன். அது உடன்படிக்கை. நம்ம உடன்படிக்கை இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே, 5 மணி தான் ஆகுது ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் 5:15 நாடு, இன்னொரு விஷயம் ஆண்டவரே 5:30, இன்னொரு விஷயம் ஆண்டவரே 6:30, இன்னொரு விஷயம் ஆண்டவரே 7:30 ஆண்டவரே. அவர் சொன்னா இப்போ நான் உங்களுக்கு 7:30 பண்ணிடுவேன். அல்லேலூயா. அதிகாலையில் உடன்படிக்கை பண்ணுறவங்க பாக்கியவான்கள். உடன்படிக்கை பண்ணி மீறுகளை விட உடன்படிக்கை பண்ணாதவர்கள் வாசி. ரம்யா, உடன்படிக்கை பண்ணி மீறுகளை விட உடன்படிக்கை பண்ணாமல் இருக்கிறவர்கள் வாசி.
பிடில் வாசி, அவ்வளோதான். ஞானசான உடன்படிக்கையை எடுத்து விட்டு அந்த உடன்படிக்கையை மீறி நடக்கிறத விட ஞானசானம் எடுக்காதவர்கள் வாசி, கிட்டார் வாசி, கூட சேர்ந்து கீபோர்டும் போட்டு வாசி. தேவ பிள்ளையே, பறவைகளோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில் தேவன் சந்தோஷப்படுகிறார். தம்முடைய சாயலாய் உண்டு பண்ணின மனிதர்களை பார்த்து, தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை பார்த்து அவர் துக்கப்படுகிறார். காரணம், உடன்படிக்கையை நாம் நினை கூறுவதில்லை. உடன்படிக்கைப்படி வாழ்வதற்கு விருப்பமில்லை. எத்தனை பேருக்கு கிறிஸ்துவ திருமணம் செய்து அங்கே கிறிஸ்துவத்தின் சத்தியத்தின்படி உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணிங்க இல்லையா? கையை நல்லா தூக்குங்க. 1 2. சங்குப்பிரியா கிறிஸ்துவ கல்யாணமா? உடன்படிக்கை பண்ணாங்களாம்மா? கையில் எல்லாம் நகை பழசெலாம் இருக்குது, காலெல்லாம். இதான் உடன்படிக்காமா? விரல வெட்டி போடுவோன்னு சொல்லுங்கள். மூதேவி இல்லை, வேறு மருதாணி வேறு. அப்படியே அந்த மருதாணி விட்ட இடத்துலலாம் அப்படியே கருன்னு கருத்து போய் அப்படியே அந்த தோல்லாம் அப்படியே அழிஞ்சு கீழே கொட்டிட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. மற்ற மூதேவிகளும் அது ஒரு நல்ல சாட்சியாக இருக்குல்ல. இதோட மாயம் பக்கம் வர மாட்டேன் நான். சங்குப்பிரியா சொல்லும், இதோட நான் மாயத்துக்கு வந்தால் கேளுங்க. சங்குப்பிரியா சார் வருத்தமா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குது புள்ள. வெரி குட். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், தேவன் துக்கப்படுகிற காரியம் நம்ம செய்யக்கூடாது. தேவனோட உடன்படிக்கை பண்ண நாம் மீறக்கூடாது. அன்றைக்கி என்ன மனநிலைமை? அன்றைக்கி உன் ஆண்டவரை நேசித்து எவ்வளோ வைராக்கியமாக உன்னை ஒப்பு கொடுத்த, எங்கே போச்சு அந்த பக்தி வைராக்கலாம்? இன்னைக்கு சொகுசு வந்துட்டா, இன்னைக்கு ஆசாபாசம் வந்துட்டா, இன்னைக்கு உலகவனுக்குள்ளே வந்துட்டா, இச்சவனுக்குள்ளே வந்துட்டா. என் தேவனோட பண்ண உடன்படிக்கை எங்கே? பறவையை கவனித்து பார், அது அவரோடு பண்ண உடன்படிக்கையில் நிலைச்சிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம், 1 வருஷம், 3 மாதம், இல்லை 6 மாதம், 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா சில காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அண்ணே, இந்த செத்து போன வீட்டில் போய் சாப்பிட்லாமாண்ணா? கருமாதி வீட்டில் போய் சாப்பிட்லாமாண்ணா? இன்னும் நேற்று அவங்க இயேசு ஏற்றுக்கிட்ட மாரி. அப்போ உடன்படிக்கை பண்ண என்ன தான் பண்ண உதவி? உடன்படிக்கை மந்துட்டியா உதவி கேட்குது. அண்ணன் என்னண்ணா பண்ணுறது? அப்படி நீ செத்துருன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் உனக்கு என்ன அங்கே வேலைக்குது? சபையை நாசம் பண்ணிக்கிட்டு, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியை வைக்காமல் இடரல் உண்டு பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா. பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. இதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால், அல்லேலூயா, 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 ஆசீர்வாதத்தை கொட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உடன்படிக்கலாம் எனக்கு வேணாம். ஆண்டவர் அள்ளி கொண்டு கொடுப்பாரா? நான் அள்ளிக்கிட்டு போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அது எழுந்து நடந்துலாம் போகாது, அது பறந்து தான் போகும். அல்லேலூயா. முடிக்க சொல்கிறீங்களோ? எனக்கு கொடுத்தப்பட்ட டைம் இன்னும் வரல. கர்த்தர் நல்லவர். 3வது காரியம், 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியில் மிருகங்கள் தங்கினது, அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அல்லேலூயா. அந்த ஒரு மரத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு, அதில் எதெல்லாம் இருந்துச்சுலாம் போட்டிருக்கு. கடைசி என்ன போட்டிருக்கு?
அந்த மரத்தில் கொப்பு இருந்துச்சான். அந்த கொப்பில் ஆகாயத்து பறவைகள் தாபரிச்சான். கொப்புனா என்னது? அது எங்கே இருக்கும்? கிழமைகள் ஆரம்பத்தில் இருக்குமா, முடிகிறத்தில் இருக்குமா? கொப்பு மேலே இருக்கும், அது வளரத்தில். அதான் கொப்பு. உச்சியில் இருக்குன்னு வச்சுங்களேன், உச்சியில் இருக்கும். அது மேலே என்ன இருப்பாங்களாம்? ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணுவாங்க? அங்கேயே தான் என்ன பண்ணுவாங்களாம்? தங்களுடைய பிளேஸை என்ன பண்ணுவாங்களாம்? அமைப்பாங்களாம். அல்லேலூயா. எத்தனாவது குறிப்பு சொல்கிறேன்? 8வதா? 3வது. நல்ல வேலை ஆண்டவர் 10 குறிப்பு வச்சுருந்தேன், பேப்பர் காணா போயிட்டு தேடி தேடி பார்த்து பேப்பர் கிடைக்கவே இல்லை. உங்கள் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறான்றதை இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் நல்லவர். இப்போ நான் எத்தனாவது குறிப்பு சொல்லிட்டு இருக்கிறேன்? 3வது குறிப்பில் இந்த பறவைகளை கவனிக்க சொன்ன ஆண்டவர், அந்த பறவைகளுடைய காரியம் என்னவா இருக்குது? மரத்தினுடைய உச்சியில், அதனுடைய கொப்பில் அவைகள்லாம் பார்த்துங்க தாபரிக்கிறது. அது எதை விரும்பலை? கீழே இருக்கிறத விரும்பலை, சைடில் இருக்கிறத விரும்பலை. எங்கே தான் இருக்கணும் விரும்புது? மேலே இருக்க விரும்புது. ஏன்னா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் சொன்னது, உன்னை கீழாக்காமல். அல்லேலூயா. சொல்லுவீங்க, தெரியும் எனக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் வருது இல்லைங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. முன்னெல்லாம் வரல பார்த்தீங்களா அந்த வார்த்தை? அப்போ ஐயோ நமக்கு வேணா வம்பு. இப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்கள் மேலே கோபப்படுறாரோ அந்த செகண்ட் உங்கள் மேலே இறக்கம் பாராட்டுறார். அல்லேலூயா. உங்களை உயர்ந்த இடத்துல இருக்கிற கொப்பில் வச்சு அழகு பார்க்குற தெய்வம். உயர்ந்த இடத்துல அந்த கொப்பில் உங்களை தாவரிக்க செய்கிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு ஒரு அடிப்படை தாரக மந்திரம் என்னென்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழடி, எண்ணம் போல். அப்போ நம்ம வாழ்க்கை நல்ல உயர்ந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கக்கூடாது, ரொம்ப உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எத்தனை பேர் உயர்ந்த இடத்துல வரா மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிறீங்க? இப்போ வர்ஷினி தானே? கரெக்டாக சொல்லிட்டா. அல்லேலூயா. நீ என்னவா வரப்போகிற? டாக்டர். கர்த்தர் அது கிருபையாக தருவாராக. அந்த எண்ணம் இருக்குதாம்மா? அந்த எண்ணம் இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த எண்ணப்படி சிந்திக்கணும். அது சிந்திக்கிற மாதிரி அந்த சிந்தனை பண்ணுறதுக்குள்ளே அந்த டாக்டர் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கும்போது டாக்டர் என்ன பண்ணணும்? பக்கத்தில் நாங்கள் உங்கள் பக்கத்தில் பார்த்து உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஊசி ஏற்றணும். அதான் அப்படி இருந்தால் டாக்டர் வர முடியும். இது நான் இன்றைக்கி நினச்சிட்டு நாளைக்கு டாக்டர் ஆக முடியாது. இது எனக்கு பல வருஷ கனவுங்க. நான் டாக்டராக வந்துட்டேன். சீப் டாக்டராக வர்ஷினியை கர்த்தர் பேப்பரில் கொண்டு வருவாராக. இதுக்கு மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள் என்ன எண்ணத்தை பாருங்கள். பெரியா ஊசி போட்டுக்கலாமா? அல்லேலூயா. அப்போ உயர்ந்த இடத்துல அந்த கொப்பில் நீங்கள் தாபரிக்கணும்னு சொன்னால் உங்கள் சிந்த மண்டலத்தில் உயர்வான எண்ணங்கள் என்ன பண்ணாங்க? குடிகொள்ளணும். நீங்கள் சொல்லணும், நீங்கள் விசுவாசிக்கணும், அதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நீ என்னை கீழாக்க மாட்டீங்கப்பா, என்னை மேலாக்குவீங்க. அல்லேலூயா. எப்சிபா சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இல்லை, இப்போ இவர் எங்கே வெளியே போயிட்டார், இப்போ கூட்டின்னு வந்தோம் உள்ள. என்ன சொல்லணும்? நான் சாதாரணமானது அல்ல, என் தேவன் என்னை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. ஜாதிகளிலே என்னை உயர்த்தி வைப்பார், பாஷைகளிலே என்னை உயர்த்தி வைப்பார், தேசங்களிலே என்னை உயர்த்தி வைப்பார். அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காணுங்க சொன்னார். என்ன கனவு? அந்த பையன் அந்த பக்கமாக வரா மாதிரி, அந்த பொண்ணு இந்த சுடிதாரை போட்டுன்னு வரா மாதிரி. ஐயோ, ரோஸு கூட வாங்கிறதுக்கு பிச்சைக்காரனாகிறனே.
அவர் ரோசி கேட்பாள், இந்த கனவா? கனவு காண சொன்னார். என்ன கனவு? நீ என்ன ஆக வேண்டும், உன் தேவன் உன்னை குறித்து என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறார், அதற்கான கனவு நீ காண வேண்டும், அதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும், அதுக்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன பண்ணுறீங்க? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. 4வது குறிப்பு, புலம்பல். யாராவது புலம்புறீங்களா? புலம்புனாலும் நாங்கள் புலம்பல் படிப்போம். இப்போ புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களை எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தால் போதும். ஆகாயத்து பறவைகளில் கழுகு எப்படிப்பட்டது? ரொம்ப வேகமானது, ஸ்பீடு, ரொம்ப உயர பறக்கக்கூடியது, அதிக வேகமாக செயல்படக்கூடியது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனிக்க சொல்லும்போது எதை கவனிக்க சொல்கிறாரு? 4வது காரியமாக வேகமாய் செயல்படுகிறதை கவனிக்க சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் வேகம் என்றால் என்ன என்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறோம். நீ அதை பார்த்தாவது என்ன பண்ணு, கொஞ்சமாவது வேகத்தை எடுப்பா. நீ அதை பார்த்தாவது கொஞ்சமாவது வேகத்தை எடு. நமக்கு ஒரு மைண்ட் செட்டப், நம்மளாம் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அப்புறம் மென்மையாக இருக்கணும், குறிப்பாக பதறக்கூடாது, கோபப்படக்கூடாது, சிந்தாமல் சிதறாமல் நடக்கணும், கிட்டத்தட்ட ரோபோ மாரி ஸ்டெப்பாக நவுறணும். இப்படி தான் இப்போ நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இப்போ என்ன இல்லை? வேகமே இல்லை. அப்படி ஒரு மைண்ட் செட்டப்பில் போயிட்டோம். ஆனால் இது வேகமாய் செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது. வெளிப்பத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிசாசானவன் இன்னைக்கு நமக்கு காலம் இல்லை என்று எண்ணி வேகமாக என்ன பண்ணானா, அநேகரை வஞ்சிக்க இறங்கினான்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுக்கு தெரியுது காலம் இல்லை, நம்ம இதுக்கப்புறம் ஸ்லோவாக செயல்படக்கூடாது, செயல்பட்டால் நம்ம ராஜ்யம் தோற்றுறோம், நம்ம வேகமாக செயல்படணும்னு சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைங்களுக்கு தெரியல நம்ம வேகமாக செயல்படணும்னு சொல்லி. நம்ம ரொம்ப ஆடி அசைஞ்சு ஆற அமர எருமாடு மேலே மழை பெஞ்சா மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ பறவைகளை கவனித்துப்பார், அவை எவ்வளோ வேகமாக செயல்படுது. ஒருத்தவங்க சொன்னாங்க, மரம் கொத்தி. யார் சொன்னது? தெய்வரசிஸ். அப்புறம் சித்ராசிஸ். யார் யார்? மரக்கொத்தி, சங்கரம்மா. நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி மரமாக இருந்தாலும், எவ்வளோ வைரம் பாஞ்ச மரமாக இருந்தாலும், அது சும்மா அப்படி உக்காந்துக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு அது கொத்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தலை வலிக்குமா வாய் வலிக்குமானே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு அது செட்டில் ஆகிடும். அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும். அவ்வளோ பெரிய மரத்தையே அழகாக குடஞ்சி எடுத்துரும். அந்தளவுக்கு அதுக்கு ஒன்று வேகத்தை அது வைத்திருக்கிறது. நமக்கு ஒரு வேலை கொத்து பாருங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சாவுக்கு வர சொன்னால் வாழ்வுக்கு வர சொன்னால், ஆமாம், அவன் வாழ்ந்தே முச்சிட்டான், அதுக்கப்புறம் காரியத்தை பார்க்குற மாதிரி. அப்போ எவ்வளோ ஒரு ஆமை வேகத்தை பாருங்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற காரியம், நமக்கு வேகம் வேண்டும், நமக்கு வேகம் வேண்டும். இப்போது இருக்கிற அந்த அசம்பந்த காரியங்களை, இப்போது இருக்கிற அலட்சியப்படுத்துகிற காரியங்களை, இப்போது இருக்கிற நிர்விசாரமான காரியங்களை, இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட காணப்படுகிற அந்த மந்த காரியங்களை
எல்லாம் நம்ம வேரோடு பிடுங்கி எறிந்து, இனி காலம் செல்லாது, நான் வேகமாய் செயல்பட வேண்டும் என்ற உணர்வுக்குள்ளாய் வரும்படி பறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். எதில் வேகமாக செயல்படணும்? காலம் இனி செல்லாது, இனி காலம் போதாது, இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் வரப்போகிறார். அதுக்கான எல்லா அடையாளங்களும் 100% நிறைவேறின மாதிரி இருக்கிறது. நாம் அவரை சந்திக்கும் பொழுது வெறுங்கையாக சந்திக்க முடியுமா? சந்தித்து அவர் சந்தோஷப்படுவாரா? அது நமக்கு மேன்மையாக இருக்குமா? அதுக்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தாரா? அப்போ நம்ம அதிவேகமாக இப்போ செயல்படணும். செயல்பட்டு ஆண்டவருக்காக ஒரு திரள் கூட்டத்தை ஆதாயம் பண்ண வேண்டும். நீங்கள் கர்த்தரை சந்திக்கும் போது உங்களுடைய வலது கரத்தில் ஒரு ஒரு எண்ணிக்கை சொல்லுங்கள். ஒரு 1000 ஆத்துமா. இடது கையில் இங்கே தான் வலு அதிகமாக இருக்கும், இங்கே 1000மா, இங்கே வலு கம்மியாக இருக்கும், இங்கே 2000மா. இது திரும்ப முடியுமா? 1000 கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே 2000 இங்கே ஒரு 1000 கூட சமாளிச்சிக்கலாம். அப்படி 2 கையை நீட்டுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கையில் எனக்கு இவ்வளோ ஆத்துமா வேணும், இந்த கையில் இவ்வளோ ஆத்துமா வேணும், அதுக்காக நான் வேகமாக செயல்படுறேன் ஆண்டவரே. முடிஞ்சால் பக்கத்தில் உங்களை குத்துங்க. ஆமாம், வாயை திறந்து கேளுங்க. எத்தனை ஆத்துமா கேட்குறீங்க, அத்த பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. 10 போதும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி அவங்களுக்கு. அல்லேலூயா. தேவன் நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? சிறியவன் 1000, பெரியவன் பலத்த ஜாதியும். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற ஒரு நபர் 1000 பேரை, பெரியவர்கள் பலத்த ஜாதியும் ஆதாயம் பண்ணக்கூடிய. அல்லேலூயா. தேவப்பிள்ளையை வேகமாக செயல்பட வேண்டிய காலம் இது. முழங்கால் படிடுவோம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவினால்